வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் இன்றைக்கி நம்ம ஆப்பம் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதுக்கு நான் 1 கப் இட்லி அரிசி, புழுங்கல் அரிசி எடுத்து வச்சுருக்கேன். அது கூட 1 கப் மாவு பச்சரிசி, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து, 1/2 டீஸ்பூன் வெந்தயம். பச்சரிசி மாவு பச்சரிசி தான் யூஸ் பண்ணணும், அப்போ தான் ஆப்பம் நல்லா சாஃப்டாக வரும். நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு தண்ணி ஊற்றி 2-3 தடவை நல்லா கழுவிட்டு, அதுக்கப்புறம் அது முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி 2 மணி நேரம் ஊற வச்சிடலாம். இது நல்லா 2 மணி நேரம் ஊறிடுச்சு. இப்போது இதில் 1/2 கப்பு சாதம் சேர்த்துக்கலாம். அது கூட 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல். தேங்காய் துருவல் ஆப்ஷனல் தான், வேண்டானா விட்டுறலாம். இப்போது இது எல்லாத்தையும் கிரைண்டரில் நல்லா வலுவலுன்னு ஆட்டிக்கணும். கொஞ்சம் கூட கொரகொரப்பு தன்மை இல்லாமல் நல்லா வலுவலுன்னு இந்த மாதிரி ஆட்டி வச்சுருக்கேன். இப்போது இதை நம்ம 8 மணி நேரமாவது புளிக்க வைக்கணும். இந்த மாவு இருக்க பாத்திரத்தை மூடி வச்சு 8 மணி நேரம் கழித்து பார்க்கலாம். இப்போ ஒரு 8 மணி நேரம் ஆயிடுச்சு. திறந்து பார்ப்போம். மாவு நல்லா புளிச்சிருச்சு. இது நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஆப்பம் ஊற்றுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக 1 சிட்டிகை சமையல் சோடா சேர்த்துக்கலாம். அது கூட தேவையான அளவு உப்பு. இது ரெண்டையும் சேர்த்து மாவு நல்லா கலந்துக்கணும். அந்த சமையல் சோடா உப்புலாம் மாவு ஃபுல்லாக கலக்கிற மாதிரி நல்லா கலந்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கணும். இந்த மாவோட பதம் தோசை மாவோட கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். அப்போ தான் ஆப்பம் ஊற்றுறதுக்கு நல்லா வரும். அதனால் இந்த மாதிரி நல்லா தண்ணி கலந்து இந்த கன்சிஸ்டன்சிக்கு வச்சுக்கணும். இப்போது ஆப்பம் சுட ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு ஆப்ப கடாய் நான் சூடு பண்ணியிருக்கேன். இதில் நம்ம கொஞ்சம் மாவு, நான் ஒரு 2 கரண்டி மாவு ஊற்றுறேன். ஊற்றிட்டு அந்த ஆப்ப கடாய் ஃபுல்லாக அந்த மாவு பரவுற மாதிரி இப்படி நல்லா சுற்றி விட்டுறணும். நல்லா சுற்றிட்டு இப்போ ஸ்டவ்வை மிதமான தீயில வச்சு இப்போ மூடி வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து திறந்து பார்ப்போம். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. ஆப்பம் நல்லா வெந்துருச்சு. நடுவுலலாம் நல்லா சாஃப்டாக இருக்குது பார்க்கும்போதே. இப்போ இதை கவனமாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துடலாம். இதே மாதிரியே நம்ம ஒவ்வொரு ஆப்பமாக ஊற்றி எடுக்கணும். ஸ்டவ்வை எப்போவுமே ரொம்ப ஹை ஃப்ளேமில் இல்லாமல் குறைச்சி தீயில வச்சு நம்ம ஆப்பம் சுடணும். இந்த ஆப்பம் தேங்காய் பால் சர்க்கரையோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா தமிழ் ஃபுட் கார்னருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.